வணக்கம். எல்லையற்ற கருணையுடைய குரு பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு வந்திருக்கிறார். இதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளவு நன்மைகள் தீமைகள் என்பதை சொல்ல இருக்கிறோம். அதை மதிப்பெண் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இந்த மதிப்பெண் உங்கள் பிறந்த நேர ஜாதகத்தை பொறுத்து 10 மதிப்பெண்கள் கூடவோ குறையவோ செய்யும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தசா புத்தி, திசை என்ன புத்தி என்ன என்பதை பொறுத்து இந்த மதிப்பெண்கள் குறையவோ கூடவோ செய்யும். ஆனால் 10 மதிப்பெண் அளவில்தான் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிரச்சனை, என்ன நன்மை இப்பொழுது பார்க்கலாம். மிதுன ராசிக்கார நேயர்களே, 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிற குரு பகவானால் உங்களுக்கு தொல்லைகள் இல்லை, ரொம்ப குறைவாக இருக்கும் தொல்லை. நன்மைகள் ஓரளவுக்கு அதிகமாகவே இருக்கும். போன வருஷத்தை விட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பல வகையில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். ஏனென்றால் 4ஆம் இடம் பரவாயில்லைங்கிறது மட்டும் ஒரு காரணம் இல்லை. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவானும் உங்களுக்கு பல உதவிகளை செய்கிறார்கள். கேது பகவானும் உங்களுக்கு உதவி செய்கிறார். எனவே உத்தியோகமோ வியாபாரமோ தொழிலோ கலைத்துறையோ அரசியலோ எல்லோருக்குமே குடும்பத்தில், விவசாயத்தில், படிப்பில், பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லோருக்குமே அற்புதமான குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி என்பதிலே சந்தேகம் கிடையாது. மிருகசீரிடத்திற்கு இந்த குரு பயிற்சி 70 மதிப்பெண்களை தருகிறது. திருவாதிரைக்கு இந்த குரு பயிற்சி 72 மதிப்பெண்களை தருகிறது. புனர்பூசத்திற்கு இந்த குரு பயிற்சி 68 மதிப்பெண்களை தருகிறது. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு சனியும் ராகுவும் பல உதவிகளை செய்கிறாங்க. ராகு பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். சனி தொழிலிலே உயர்வை தருகிறார். இப்படி பலவிதத்திலும் நன்மைகள் உங்களுக்கு நடந்து கொண்டே இருப்பதால் பிரமாதமான குரு பயிற்சியாக இது இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. 4ஆம் இடமாக இருந்தால் கூட மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான காலகட்டத்திற்கு இந்த குரு பயிற்சி உங்களை நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குரு இன்னும் நன்மைகளை தருவதற்கு நீங்கள் ஒரே ஒரு சின்ன வேலையை மட்டும் செய்யணும். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலையும் ஏதாவது ஒரு கோயிலில் போய் கருவறை தீபத்தில் நெய் சேர்த்த சொல்லணும், பசுநெய் சேர்த்த சொல்லணும். அல்லது எரிந்து கொண்டிருக்கிற தீபத்தில் பசுநெய்யை சேர்த்தணும். அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிடணும் வியாழக்கிழமையில். இப்படி செஞ்சுட்டா இந்த குரு பயிற்சி இன்னும் பல நன்மைகளை செய்யும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மொத்தத்தில் பிரமாதமான காலகட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கடந்த குரு பயிற்சியை விட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பல நன்மைகளை செய்தே தீரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நேயர்களே, இந்த குரு பயிற்சி 6 ராசிகளுக்கு நன்மைகளை தருகின்றன. ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், மகரம், மீனம், இந்த 6 ராசிகளுக்கு பல நன்மைகளை தரும். ஆனால் இந்த குரு பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான குரு பயிற்சி. என்னென்னா, ராகுவை விட்டு குரு விலகி விட்டதாலும் கேதுவை பார்க்காமல் போவதாலும் ராகு கேது பகவானால் தொல்லைகள் அதிகமாகும். அதுதான் பிரச்சனை. சனி பகவானையும் குரு பார்க்கவில்லை. எனவே குருவின் பார்வையிலிருந்து இந்த 3 கிரகங்களும் தப்பிச்சிருச்சு. சனி, ராகு, கேது 3 கிரகங்களும் குருவின் பார்வையிலிருந்தும் தப்பிச்சிருச்சு, குருவின் சேர்க்கையிலிருந்தும் தப்பிச்சிருச்சு. அப்போ குரு பகவான் நன்மை செஞ்சால் கூட இந்த 3 கிரகங்கள் தீமைகளை செய்வதற்கு காத்திருக்கின்றன. எனவே வழிபாடுகளை நம்ம முறையாக செஞ்சிடணும். தினமும் காலையில் 6:30 மணிக்குள்ள வீட்டில் கிழக்கு நோக்கி பசுனை தீபம் போடுறது ரொம்ப முக்கியம். வீட்டில் யாராவது ஒருத்தர் குளித்து முடிச்சுட்டு தீபம் போடணும் வீட்டில். அதே மாதிரி சாயந்தரத்தில் 5லேருந்து 6க்குள்ள பசுனை தீபத்தை வீட்டில் போடணும். தினமும் ஒரு கோயிலில் பசுனை தீபம் போடணும். அமாவாசைக்கும் தமிழ் மாத பிறப்புக்கும் குலதெய்வ கோயிலுக்கு கட்டாயம் போகணும். பிற்பகல் 12லேருந்து 3 மணிக்குள்ள அங்கே பசுனை தீபம் போடணும். 3 ஏழைகளுக்காவது வாழைக்காய், பச்சரிசி, புது துணி எல்லாம் தரணும். இதனால் ராகு சனி தோஷங்கள் விலகும். இப்போ பாருங்க, ரிஷபத்துக்கு குரு பகவான் ரொம்ப உதவியாக இருக்கார். ஆனால் ராகு அந்த உதவியை தடுப்பார், சனி அந்த உதவியை தடுப்பார், கேது அந்த உதவியை தடுப்பார். எனவே இந்த 3 கிரகங்களுக்கும் பரிகாரம் செஞ்சாதான் குரு பெயர்ச்சியினுடைய முழுமையான பலன் கிடைக்கும். அதே மாதிரி தான் சிம்மத்துக்கும்.
அதே மாதிரி தான் விருச்சிகத்துக்கும், அதே மாதிரி தான் மகரத்துக்கு சனி உதவியாக இருந்தால் கூட கேது உதவியாக இல்லை, ராகு உதவியாக இல்லை. மீனத்திற்கு கேது பகவான் உதவியாக இல்லை. சிம்மத்திற்கு சனியும் ராகுவும் கேதுவும் உதவியாக இல்லை. விருச்சிகத்திற்கு சனியும் ராகுவும் உதவியாக இல்லை. இப்படி குரு உதவியாக இருந்தால் கூட மற்ற கிரகங்கள் உதவியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். குரு பகவான் ஒருத்தர் மட்டும் எல்லா நன்மைகளையும் தந்துட முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறோம், இப்போ 6 ராசிகளுக்கு நன்மைகள் இருந்தால் கூட மற்ற 3 பெரும் கிரகங்களான சனி ராகு கேதுவினாலே தொல்லைகள் இருக்கின்றன. அதனால தான் சொல்கிறோம். இப்போ ரிஷபத்திற்கு சனி ராகு கேது 3 கிரகங்களும் தொல்லை செய்ய காத்திருக்கின்றன. எனவே அவங்க வழிபாடு செஞ்சிடணும். அதே மாதிரி சிம்மத்திற்கும் சனி ராகு கேது தொல்லை செய்கிறது. விருச்சிகத்திற்கு சனி பகவானும் ராகுவும் கேதுவும் தொல்லை செய்கிறார்கள். மகரத்திற்கு ராகு பகவான் கேது பகவான் உதவியாக இல்லை. மீனத்திற்கு கேது பகவான் உதவியாக இல்லை. சனி பகவான் அவ்வளவு உதவியாக இல்லை. எனவேதான் குரு பெயர்ச்சியினாலே நன்மைகள் பெறுகிற இந்த 6 ராசிகள் கூட மற்ற கிரகங்களினாலே தொல்லை பெறுகின்றன என்பதனால் மற்ற கிரகங்களுக்கு வழிபாடு சரியாக செய்துவிட்டால் நல்லது நடக்கும். அதே மாதிரி பிறந்த நேரத்தில் இருக்கிற ஜாதகத்தில் திசை என்ன புத்தி என்ன என்பதை பொறுத்து நமக்கு குரு பெயர்ச்சியினுடைய நன்மைகள் தீமைகள் அதிகமாகும். மொத்தத்திலே இந்த குரு பெயர்ச்சி எல்லோருக்கும் நன்மையை தர நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.